பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. செந்தூரபாண்டி தம்பின்னு எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ஸ்கூல் பஸ்ஸுக்கும் ஒரு லேடி போலீஸ் போடணும். விஜயகாந்த் மாதிரி அவரோட செயல்பாடு வந்து ஒதுங்கி போயிடுமா? அரசியலில் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அதை விட இங்கே லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமாக கூட இருக்கலாமே. அதான் நான் பார்த்த முதல் சினிமா. வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல முதல் இடமா தமிழகம் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் எதையும் செய்யலை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும்? தலைமையில் என்ன நடக்குன்றது அப்பப்போ கொஞ்சம் அண்ணன் பார்க்கணும். டக்குன்னு அந்த லேடி போலீஸ் கோவம் வரும். அவர் மாதிரி இவர் வருவாரா அப்படின்றது என்னால் சொல்ல முடியல. நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்கன்னா அவளை பார்த்தா ஏறி மறிக்கிறது. மக்கள் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபீக். இன்றைக்கி நம்ம முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா 20 ஆண்டு காலமாக விஜய்க்காக உழைச்ச ஒரு நபர். இன்றைக்கி வாங்க நேர்காணலில் அவரை பற்றியும் அடுத்து வரக்கூடிய 2026 கட்சி சார்ந்து பணிகள் எப்படி போகும்னு சொல்லி நம்ம ஒரு நீண்ட நடை விவாதமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், 28 வருஷமாக விஜய்க்கு தீவிர ரசிகராக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் 28 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு நடிகரை தேர்ந்தெடுக்கல? குறிப்பிட்டு விஜயை தேர்ந்தெடுக்கிறதுலாம் காரணம் என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சினிமாவில் அப்போல்லாம் எனக்கு ஒரு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபுல்லாக டென்னிஸு, ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகே சார். இப்போவும் டென்னிஸ்லாம் நல்லா ஓரளவுக்கு விளாடுவேன். அதுக்காக ட்ரைனிங்லாம் போகணும்ல. பேசிக்கலாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட சின்ன வயசில் விளாட்னது தான். அந்த ஈர்ப்பு அப்படியே இருக்கும். அந்த ஈர்ப்பு அப்படியே இருக்குது, அந்த கான்செப்ட்டு. அதனால் அப்படியே இருந்தேன். திடீர்னு என்னமோ தெரில, பசங்களோட சேர்ந்து ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போகும்போது முதல்ல ரஜினி சார் படம் பார்த்தேன். என்ன படம் சார்? தர்மதுரை. ஓகே. தம்பிங்களுக்காக வந்து ரொம்ப இது பண்ணுவார். நம்ம ஆர்கார் ரோட்டில் ராம் தேட்டரு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். அந்த ராம் தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதான் நான் பார்த்த முதல் சினிமாவே. அன்றைக்கி இருந்த டிக்கெட் ரேட்லாம் ரொம்ப கம்மி. இன்றைக்கெல்லாம் வேறு லெவலு. அதுக்கப்புறம் நிறைய படத்துக்கு போனேன், நிறைய நடிகர்களை பார்த்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு இவர் மேலே ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த பூவனக படம் பார்த்ததுலேருந்து ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ கூட எனக்கு திடீர்னு யார்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. அந்த பூவனக படத்தில் நடிச்சார் இல்லைங்களா, எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தெரியும். உங்களுக்கு அந்த முதல் ஈர்ப்பு ஏற்படுது அந்த ஒரு சீன்னால தான். அந்த படத்தில் இருக்கிற எல்லா சீனுமே சொல்கிறேன். அவர் பண்ணுற ஒவ்வொரு அந்த படத்தில் வந்து நான் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் நான் ஆசைப்பட்டு தான் நடக்கலை, அவள் ஆசைப்பட்டு தான் நடக்கட்டும். சூப்பர் அப்படின்வாரு. அது எல்லாருக்குமே அது நிஜ வாழ்க்கையில் கூட அதுமாதிரி சொல்கிறதுக்கு இது வராது. அவர் சினிமாவில் சொன்னது தான் இன்றைக்கி நிஜ வாழ்க்கையில் கூட நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை கேட்டு. அது ஒரு பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் உங்களுக்காக வேணும் நான் ஒன்றும் பேசி பார்க்கட்டுமா அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணு லக்கி தாங்க, நான் தான் லக்கி சொல்லிட்டு அந்த பேக் அடிக்கு போட்டு போவார். அது வேறு லெவலில் இருக்கும். அது அப்படியே கண்ணில் தனியாக வந்துடும் எனக்கு. அதில் வந்து எப்போ அந்த படம் போட்டாலும் சரி, என்ன வேலை இருந்தாலும் சரி லீவு போட்டுருவேன். அந்த பாட்டு கேட்டால் கூட சரி, எங்கேயாவது இருந்தால் கூட சரி அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். இந்த பாட்டு இப்போ அந்த பாட்டா பாடலாமா? பாடலாம் இருந்தால் பாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், இப்போது ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய். அவரோட செயல்பாடு இன்னும் எப்படி இருக்கும்? மக்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் விஜயகாந்த் மாதிரி அவரோட செயல்பாடு வந்து ஒதுங்கி போயிடுமா? இல்லைன்னா மேலோங்கி வந்து ஆட்சி அமைச்சிருவாரா? அவர் வந்து மூத்த தலைவர். அண்ணனை பற்றி நம்ம எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் அவர் கடவுளுக்கு சமம். அவர் உண்மை கடவுளுக்கு சமம். எங்கள் சாரோட அப்பா வந்து விஜய் சாரோட அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 படம் கூட பண்ணியிருக்காரு அண்ணனோட. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் எங்கள் அண்ணனை வச்சு கூட இது பண்ணி தூக்கி விட்டு ரொம்ப சிறப்பாக நடிச்ச ஒரு படம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த மூலையிலையும் சொல்லுவாங்க செந்தூரபாண்டி. செந்தூரபாண்டி தம்பின்னு சொத்ததா சரித்திரமே இல்லைன்னுவார் அந்த படம். அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு சாரை வச்சு. அதனால் அவர் மாதிரி இவர் வருவாரா அப்படின்றது என்னால் சொல்ல முடியல. பட் ஆனால் அவரை மாதிரி இவர் யாரும் ஒதுக்க மாட்டாங்க. பட் இவர் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக லைஃப் லாங் தொடர்ந்துகிட்டே இருக்கும்.
நல்லதும் சரி, எந்த ஒரு அவர் சொன்ன எல்லா ஒரு விஷயமே சரி, சொல்றது தான் செய்வாரு. செய்யறத சொல்லுவாரு. சூப்பர் ஸ்டார் மாரி. அதே மாரி அவரு முழுக்க முழுக்க வந்து மகளிர் அணிக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காரு. அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாரு. அவர் வந்துட்டாருன்னா, கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கிறதுல எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல. கண்டிப்பா இருக்கு. சரி சார், இப்போ மகளிர் அணிக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்கன்னு நீங்க சொல்லும்போது, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே உங்க கட்சியில இணைந்து செயல்பட்ட வைஷ்ணவி, ம். அந்த பொண்ணு நல்ல செயல்பாட்டுல இருந்தது. ஒரு சில காரணங்கள்னால மாவட்ட நிர்வாகியினால ஓரங்கட்டப்பட்டு திருப்பி அது வந்து திமுக பக்கம் போயிடுச்சு. திமுக ம். வெளிய போனதுக்கப்புறம் அவங்களோட கட்சி சார்ந்த நிர்வாகி எத்தனையோ பேர் அந்த பொண்ண திட்டுறது, வசைபாடுறது, சமூக வலைதளங்கள்ல தப்பான முறையில வந்து பதிவுகள போடுறதா தொடர்ந்துட்டு இருக்காங்களே! யாரு? வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இல்ல யாரு அது தப்பா பதிவு போடுறது? டிவிகேலயா? கட்சி சார்ந்த ஒரு சில நபர்கள், உங்களோட ஆதரவாளர் டிவிகேல. டிவிகேல. ஆ. அது ஏதாவது ஒரு பொறாமையா இருக்கலாம். இல்ல ஒரு ஒரு இதுவா இருக்கலாம். ஈகோ சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பா. அந்த மாரி இருக்கும். ஒருத்தங்க நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்கன்னா, அவங்கள பார்த்தா ஏறி மிதிக்கிறது, அந்த மாரி எல்லாமே இருக்கும் இந்த அரசியல்ல. அதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன். இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல போயிட்டே இருப்பாரு. விஜய் சார். பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, அவரு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அவரோட சொந்த முயற்சி தான். அது மாரி அவங்கவங்க சொந்தமா முயற்சி பண்ணி மேல வரலாம். ஒருத்தங்கள பேஸ் பண்ணி வரணும்னு நெனச்சா கண்டிப்பா வர முடியாது. முடியாது தான். ஆமா. ஒரு பொண்ணா இருந்தா அந்த பொண்ணு இவங்க பொறாமப்படுற அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்க அவங்கள பார்த்து கிண்டல் பண்றாங்க. கண்டிப்பா சார். எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்போ ஒரு நடிப்பு துறையில இருக்கக்கூடிய ஒரு நபர் கோடி கோடியா உச்சத்துல இருந்த நபர் இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு அரசியல தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, அத விட இங்க லாபம் சம்பாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா கூட இருக்கலாமே! அந்த எண்ணம் வந்து அவருக்கு இருந்திருந்தா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர சேர்த்து மீட்டிங் போட்டு அங்கங்க கத்தி, தொண்டை கிழிய இது பண்ணி அப்படிலாம் பண்ணணும்லாம் அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் இருக்கிற பணத்த வச்சு அவர் நல்லா வாழலாம் 4 தலைமுறைக்கு. கண்டிப்பா. ஓகேவா? அவர் நல்லது பண்ணணும்னு நெனச்சதுனால தான் வராரு. நான் இன்னும் சம்பாரிக்கணும், நான் இன்னும் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. சேர்த்ததே அவருக்கு நெறைய இருக்குது. அவரு அதிகமா பணம் குடுக்காம சேர்த்ததே இந்த பொதுமக்கள தான். மக்கள தான். ஓகேங்களா? அவரு வந்து ஓட்டுன்னு சொல்லிலாம் சேர்க்கல. அவரோட அன்பால தான் சேர்த்தாரு. அண்ணன், தம்பி அப்படின்னு குறிப்பிட்டு தானே மக்கள உள்ள இழுக்குறாங்க. எப்படி நண்பா, எப்படி? நண்பா, நண்பி. ஆ. அது வந்து ஒரு 5, 6 வருஷமா அத வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. கண்டிப்பா. அது இப்பன்னு கிடையாது. அவருக்கு எப்போ ஒரு தங்கச்சி இதுவானாங்களோ, அதுலேருந்தே எந்த ஒரு சின்ன குழந்தைங்க மேல பார்த்தாலும் அவருக்கு ஒரு தனி அன்பு. தங்கச்சினாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அவர் தங்கச்சி மிஸ் பண்ணதுலேருந்து எல்லா தங்கச்சி மேலயும் எல்லா தங்கச்சியும் தான் தங்கச்சியா நினைக்கிறாரு. சரி, அவங்களோட தங்கச்சி இறந்ததுக்கான காரணம்? பெருசா வெளி உலகம் யாரும் சொல்லவே இல்லையே! அது இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் எதனால, என்ன காரணத்தினால அவங்க இறந்தாங்க? அது இல்ல நீங்க ஒரு குடும்ப நண்பரா இவ்வளோ தூரம் நீங்க பயணிச்சு வந்திருப்பீங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாத உண்மைய மக்கள்ட்ட சொல்லாமே! அப்படி கிடையாது. எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் எனக்கு இன்வால்வ்மென்ட் கிடையாது. ஓகே சார். பட் உடம்பு சரியாம இருந்தாங்க. அந்த நேரத்தில அவங்களால அத மேனேஜ் பண்ண முடியல. போயிட்டாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் தான் சாரோட ஸ்டைலே மாறுச்சு அப்படின்றது ஃபேமிலில தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான். சரி சார். வாழ்க்கையில இதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி இருக்கும்போது கலகலன்னு இருந்தாரு. எல்லாருக்கும் அப்படி இருக்கும். எல்லா ஃபேமிலிலயும் அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாத விஷயத்த, அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த ஒரு தம்பிகிட்டயோ, ஒரு தங்கச்சிகிட்டயோ சொல்லுவாங்க. அந்த மாரி அவர் சொல்லி சந்தோஷமா அப்போ இருந்திருப்பாரு. உங்க விஜய் சாருக்கு என்ன வயசு இருக்கும்? அவங்க தங்கச்சி இறந்து போகும்போது? ஆ ஒரு 6, 7 வயசு டிஃபரெண்ட் இருக்கும். 6, 7 வயசு. ஒரு 10 வயசு இருந்திருக்குமா? விஜய் சாருக்கு 10, 12 இருந்திருக்குமா? இருக்கலாம். இருக்கலாம். சரி சார். இப்போ நம்ம கட்சி ரீதியா நம்ம பார்க்கும்போது, இப்போ விஜய் சாருக்கு அடுத்து ஒரு டாப் லீடர் அப்டின்னா புஷி ஆனந்த். ஆனா புஷி ஆனந்த் மேல நெறைய பேர் குற்றச்சாட்டு முன் வச்சுக்கிட்டே இருக்காங்களே! அது என்னன்னா, ம் தலைமையில என்ன நடக்குன்றத அப்பப்ப கொஞ்சம் அண்ணன் பார்க்கணும். வேற ம். ஒண்ணும் இல்ல. பட்டு அவரும் கொஞ்சம் என்னடா இத்தன வருஷமா இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு, புதுசா போடுறோமே அப்படின்றது ஒரு கொஞ்சம் யோசிக்கலாம். பட் என்ன காரணத்துக்காக அப்படி பார்த்து இது பண்றாங்கன்றது தெரியல. அது அவங்களுக்கு தான் கடவுளுக்கு தான் தெரியும். பட் இருந்தாலும், இதுக்கப்புறமும் கூட்டம் சேரணும், நெறைய ஒரு டீம் உருவாகணும் அப்படின்னா, நம்ம விஜய் அண்ணன் வந்து தயவுசெய்து அந்த ஆஃபீஸ்ல மாசத்துல ஒரு 2 நாள் உட்காந்து,
யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா ரொம்ப கண்டிப்பா. நல்லதாக ஏன்னா இருக்கும். தலைமை கரெக்டா இருக்கு. கீழ உள்ள நபர் கொஞ்சம் தடுமாறுனாங்க அப்படின்னா, தலைமை கரெக்டா இருந்தா கீழ உள்ள நபரும் கரெக்டா இருப்பாங்க. ஆமாம். சரி சார், இப்போ 2026ல எந்த ஒரு கூட்டணிக்கான அறிவிப்பு இல்லாம ஒருவேளை தனிச்சு நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளை நின்னா, டிவிகே கட்சினால ஒரு பெரும்பான்மையான இடத்த வந்து புடிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு 100% பிடிக்க முடியும். அந்த ஒரு நம்பிக்கை அவர்ட்ட இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஹோம்ஒர்க்லாம் எடுத்திருக்காரு இதுக்குன்னு. ஓ! ஓகே இது சார். வரைக்கும் அவர் சினிமாவில் கூட ஒரு ஹோம்ஒர்க் எடுத்து யாரும் சொன்னதில்ல. அரசியல்னு சாதாரண விஷயம் இல்ல. கடல். ஆமாம். அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாட்டையே ஆளக்கூடியது. சினிமான்றது ஒரு 2:30 மணி நேரம் 3 மணி நேரம் அன்னைக்கு தியேட்டருக்கு வரவங்கள என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஹீரோ வருவார், 4 ஃபைட்டு போடுவார், இது பண்ணுவார், அதெல்லாம் வேறு. இன்றைக்கி தமிழகத்தையே நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்குமே அந்த ஒரு பயம் இருக்குது. ஸ்பெஷலாக ஹோம்ஒர்க் எடுத்திருக்காரு. ஓ! இதுக்காக. ஆமாம், இதற்காக நிறைய ஹோம்ஒர்க் எடுத்திருக்காரு. நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்காரு எங்கள் அண்ணன். கண்டிப்பாக அவரோட ஆசை நிறைவேறும். அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். சரி சார். அப்போ தலைமைக்கு கீழ இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகி செயல்பாடும் விஜய் சார் கவனிக்காதம்போது, ஒருவேளை ஆட்சி அமைச்ச பிறகு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனைலாம் கவனம் செலுத்துவாரா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனைய சரி செய்ய முடியாத நபரா, ஆட்சி அமைச்ச பிறகு மக்கள் பிரச்சனைய தீர்க்க போறாரு? இல்லை, இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, ம், ம். இதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தலைமையில் உட்காந்து. இதை கொஞ்சம் சிந்திச்சு அவர் கண்டிப்பாக பண்ணாருன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அதையும் சாதிப்பார். அதுலேயும் சாதிப்பார் கண்டிப்பாக. ஸோ அப்போ விஜய் சாரோட தனிப்பட்ட முயற்சியில கட்சி ரன் ஆகுதா? இல்ல கூட யாராவது மறைமுகமா இருந்து இயக்குறாங்களா? மறைமுகமாக யாரும் எதுவும் கிடையாது. அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க, அவ்வளோதான். பழசாக இருந்தவங்கலாம் கொஞ்சம் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை பெருசாக. என்ன ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எதுவும் வர்றதில்ல. சரி, இவர் வருவார், வந்தாருன்னா இவராவது கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இல்ல சார், நம்ம பொத்தம்போக்கா அப்படி சொல்லிட முடியாதே. நெறைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேருந்து இது மாரி முன்னணி இருக்கக்கூடிய பத்திரிகைலாம் என்ன சொல்லுது அப்படின்னா, வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல முதல் இடமா தமிழகம் தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எதையும் செய்யல நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும்? எப்படி எப்படி? டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாரி நெறைய பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, வளர்ச்சி அடையக்கூடிய நகரங்கள்ல தமிழ்நாடு தான் முதல் மாநிலமா இருக்கு. சரி. தொழில் ரீதியா. ஆமாம், அப்போ ஆட்சியாளர்கள் சரியா செயல்படாதனால தான் தமிழ்நாடு முன்னேறுது. கண்டிப்பாக கீழ செயல்படும். தானே போயிருக்கோம். அப்ப எப்படி ஆட்சி சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? மற்றவங்க ஆட்சியை பற்றி நமக்கு தெரியாதுங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டைலு. கண்டிப்பா. என் கட்சி இப்படி தான் இருக்கணும், என் கட்சி இப்படி தான் இருக்கணும், என் கீழே இருக்கவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது மாதிரி இவருக்கு வந்து எல்லாரும் ஒன்றே சேர்ந்து இருக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல நிறைய பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. நான் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன பசங்க கூட போதைக்கெல்லாம் அடிமையாயிடுறாங்க. அந்த போதை எங்கேருந்து வருது? அந்த போதையை நிப்பாட்டுறது, நான் பசங்களோட படிப்பாக இருக்கட்டும், காலேஜில் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் தலையிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுப்பார். தமிழகத்தை எப்படி நம்பர் 1ல இருக்கோ, அதே மாதிரி மறுபடியும் எப்போவுமே நம்பர் 1ல வச்சுப்பார். அதே மாதிரி என்னோட ஆசை என்னன்னா, விஜய் அண்ணன் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சாருன்னா, என்னோட சின்ன ஒரு ஆசை, எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்கூல்லேயும் எல்லா ஸ்கூல் பஸ்ஸுக்கும் ஒரு லேடி போலீஸ் போடணும். வண்டிக்கு 2 டிரைவர் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு அந்த ஒரு பஸ்ஸுக்கு ஒரு ஆள், அவ்வளோதான். ஒரு ஸ்கூலுக்கு 5 பேராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம். லேடி போலீஸ் ஒன்று போடணும். ஜென்ஸு போலீஸ் தேவையில்ல. லேடி போலீஸ் போட்டால் தான் அவங்க குழந்தைய பார்க்குற மாதிரி அந்த குழந்தைங்களையும் பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா அந்த குழந்தைங்க சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வரும். டிரைவர் ஏதாவது தப்பு பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் டக்குன்னு அந்த லேடி போலீஸ் கோவம் வரும். ஏன்னா அந்த லைனில் நம்ம குழந்தைங்க இருக்கிறதா நினச்சி அவங்க சின்சியராக வேலை பார்ப்பாங்க. ஓகே, ஓகே. அதனால் அது கொஞ்சம் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். பட் அதே நேரத்தில் நைட்டில் வந்து பெண்கள் வந்து தனியாக போக முடியல, வர முடியல. அது வந்து தயவுசெய்து போலீஸ்காரங்களாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா, இந்த தமிழகம் என்றைக்குமே நம்பர் 1ஆ இருக்கும். ஓகே சார். இப்போ விஜய் சாருக்கும் அப்பாவுக்குமே ஆரம்ப காலகட்டத்தில சிறு சிறு மன வருத்தம் இருந்துச்சு. ஒரு வேளை விஜய் சார் ஆட்சி அமைச்சுட்டாங்க அப்படின்னா, விஜய் சார் அப்பாவுக்கு ஏதாவது பதவி குடுப்பாங்களா? விஜய் சார் ஜெயிச்சுட்டா அப்பாவுக்கு பதவி கொடுப்பாரான்றது வந்து அவர் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. பட்டு என்றைக்குமே அவர் அப்பாவை தள்ளியும் வைக்கல, அவர் வெறுக்கவும் இல்லை. எந்த புள்ளையுமே எந்த அப்பாவையும் வெறுக்காது.
அதுவும் இந்த அப்பாவை வந்து யாருமே வெறுக்க மாட்டாங்க. ஏன்? தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச ஒரு புள்ளைய கொடுத்த ஒரு அப்பாவை யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ஓ சரி சார். அவர் கஷ்டப்பட்டு வளர்ந்ததுக்கு அவர் தானே முழுக்க முழுக்க காரணம்.